என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்தை பல ஆண்டுகளாக கலைஞர் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் ஒரு காலகட்டத்தில் முடிந்துவிடும். இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நடைபெறுகிறது என்று சொன்னால் மக்களுக்கு இது பயன் தரக்கூடிய பயிற்சி. அதைத்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு பயிற்சி அல்ல, விளையாட்டு அல்ல, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். எந்த நோயையும் நீக்கக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு. நோயே வராமல் பல ஆண்டு காலம் நமது முனிவர்களெல்லாம் 10,000 ஆண்டுகள் இந்த ஆசன பிராணாயத்தை பண்ணி உயிரோடு இருந்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இப்பொழுது ஒரு பெண்மணி, அதிசயத்தக்க பெண்மணி, அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். அர்ச்சனா, வயது 39, ஒரு குழந்தை பெற்ற ஒரு பெண்மணி, திருமணமாகி அவர்கள் யோக முத்திராவை செய்யப்போகிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனராகவும் இருக்கிறார்கள். அதைத்தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் ஒரு பெரிய இயற்கை, நம்ம யோகாசனத்தோடு இணைந்த ஒரு இயற்கை மூலிகையை தயார் செய்கிறார்கள். அந்த மூலிகை தயார் செய்யக்கூடிய இடம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மேலே ஆகாய விமானம் போகக்கூடாது, சுற்றுப்புற சூழ்நிலையில் எந்த கார் வண்டியெல்லாம் போகக்கூடாதுன்னா ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அந்த பிளான்ட் வளரக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது. இப்படிலாம் கண்டிஷன். அப்படியே அதை 4 வருஷம் வளர்த்து பல கெமிக்கல் அதை உட்படுத்தி எந்த விதமான கெமிக்கல்ஸ் என்றால் அதை சேர்க்காமல் இதை ஒரு மருந்து தயார் பண்ணி உலகமெங்கும் இன்றைக்கு அது பல ஆண்டுகளாக, ஏன் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கம்பெனி நடந்து கொண்டிருக்கிறது. அதை இந்தியாவில் வேரூன்று வைத்து இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவில் ஒரு பெண்மணி இதை சாதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களை பாராட்ட வேண்டும். அந்த மருந்து எப்பேற்பட்ட மருந்து? டயபெட்டிக், கேன்சர், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்னும் கால் பிளாடரில் உள்ள பிரச்சனைகள், பேக் பெயின், கிட்னி ஸ்டோன்ஸ், இது போன்ற தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் ஆப்ரேஷனே இல்லாமல் செய்யக்கூடிய அந்த மூலிகை. அமெரிக்காவில் மருந்துகளும் தயார் செய்து கொடுக்கிறார்கள். இயற்கையான வைத்தியத்திற்கும் அவர்கள் மூலிகைகளை தயார் பண்ணி அற்புதமாக தயார் பண்ணி அதையும் செய்கிறார்கள் அமெரிக்காவில். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதை எடுத்துக்கொண்டு இவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ பேர்களுக்கு பல்வேறுபட்ட நோய்களை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய உடம்பை சிலிமாக வைத்துக்கொள்ள யோகாசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள், 39 வயது பெண்மணி என்று சொல்ல முடியுமா? பாருங்கள் எவ்வளோ சிலிமாக வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள பெண்கள் 40 வயசு ஆகிவிட்டாலே நாம் பார்க்கலாம், இடுப்பே பெருசாக இருக்கும், உரல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம அதில் தான் சினிமாவில் கூட சொல்லுவாங்க, இஞ்சி இடுப்பழகி அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். அந்த மாதிரி இல்லாத இடுப்பை இடிக்காத என்னென்ன கூட ஒரு பாட்டு சொல்லுவாங்க. இடுப்பை பற்றி சினிமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பாட்டெல்லாம் சினிமாவில் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்று தான் இந்த அம்மைக்கு இருக்குது. இடுப்பே இல்லை, அவ்வளவு சினிமா வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு பாருங்கள், ரொம்ப அசால்ட்டாக இந்த ஆசனத்தை செய்வார்கள். யோக முத்ரா. என் அருமை சீடர் என்னுடைய நேரடியாக வந்து என்னுடைய பெர்சனல் சூப்பர்விஷனில் அவங்க பழகி கொண்டிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, அவருடைய பிரதர் அமெரிக்காவில் இருக்கார், அவரையும் கூட்டி வந்து அவருக்கு சில பிரச்சனைகளுக்காக அந்த மருந்தையும் கொடுத்து யோகாசனத்தையும் கொடுத்து வச்சு அவரை நீக்கி இன்றைக்கு திரும்பவும் அமெரிக்காவில் 1 மாதம் கழித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது யோகா முத்ராவை செய்ய போகிறார், பார்க்க வேண்டும். அர்ச்சனா அவர்களே, நீங்கள் யோகா முத்ராவை செய்யுங்கள். மெதுவாக யோக முத்ரா. தமிழகத்தில் உள்ள பெண்களை செய்ய சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஏன்னா அவங்களுக்கு வயதே இவ்வளோ பெருசு இருக்கும், எங்கே குனிய எங்கே நிமிர, குனிய விடாது, தரையை தொடாது. ஒரு 4-10 பேர் போட்டு அமுக்குனாலும் சரி தான் தலை இதுக்கு மேலே இறங்காது, அவ்வளோ பெருசு. பெண்களுக்கு வயிறு முன்னே வரவே கூடாது. சில ஆண்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் தான் இந்த ப்ரெக்னென்ட் சமயத்தில் வயிறு பெருசாக இருக்கும். சில ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஏன் ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி இப்படி இருக்குது. இந்த பெண்களுக்காவது 10 மாதம் ஆனவுடனே பிள்ளை வெளியே வந்துடும், வயிறு சிறுசாயிரும். இந்த ஆண்களுக்கு 10 வருஷமாக 20 வருஷமாக வயிறு இப்படியே இருக்குது, பெருசாக இருக்குது. அதுக்கு காரணம் தெரியல. மெதுவாக எழுந்திருக்கு, 2 மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை. யோக முத்திரா. முத்திரை குத்தப்பட்ட ஆசனங்கள்லாம் முக்கியமான ஆசனம்னு அர்த்தம். வயிறு குறையும், இடுப்பு குறையும், மூளைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கப்படும், தலைப்பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் பாய்ந்து செல்லும். மெதுவாக எழுந்திருங்கள், 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். கையை உயர்த்தி செய்ய வேண்டும். பொழுது கையை பின்னால் கட்டிக்கொண்டு கையை உயர்த்தி செய்யுங்கள். கையைக்கு பின்னால் கட்டுங்க, அப்படியே உயர்த்தணும். தலையை குனிங்க, கையை உயர்த்துங்க. அப்படி பார்த்தா தானாக ஒரு ஆள் அமுக்கிற மாதிரி இருக்கும். குனிய முடியாதவர்கள் இதை மாதிரி செய்தால் சீக்கிரம் குனிஞ்சிடலாம். வயிறு பெரிதாக இருக்கிறதுன்றே நீ கவலைப்பட வேண்டாம். நான் எப்போவும் வயது குறைக்கிறது, இதை தரையை தொடர்றதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முயன்றாலே இந்த ஆசனத்துடைய பலன்லாம் உங்களுக்கு கிடச்சிடும். மெதுவாக எழுந்துருங்க, நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். யோக முத்ரா. ஆசனங்களில் முக்கியமான ஆசனங்களுக்கு முத்திரை குத்தப்படுகிறது. அஸ்வினி முத்ரா, யோக முத்ரா, சின்முத்ரா என்று ஆசனங்களில் இந்த முத்திரை குத்தப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை கையை உயர்த்தி மெதுவாக நிமிருங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே என் பக்கமாக திரும்புங்க. கையை உயர்த்துங்க. கை எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படியே நிமிருங்க. நேரே திரும்பி பத்மாசனத்துக்கு வாங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, 35 வயது பெண்மணியை பார்த்த பின்பாவது நீங்களும் நாமும் இது மாதிரி சிலிமாக ஆக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கொண்டு பக்கத்தில் உள்ள யோகா மையத்துக்கு சென்று நீங்கள் பழக வேண்டும். அனுதினமும் காலையில் மாலையிலும் பழக வேண்டும். தங்கள் உடல் எடையை குறைக்க வேண்டும். உடல் எடை கூட நோய்கள் அதிகமாகவே வரும் பெண்களுக்கு. ஆகவே பெண்கள் எந்த காலத்திலும் உடல் எடை கூடுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை இந்த பெண்மணியை பார்த்தாவது நீங்கள் பழக வேண்டும். என்றும் ஆரோக்கியமாக நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.